Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பவர்ஃபுல் ஸ்லிங்ஷாட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிங்ஷாட். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இத வச்சு வந்து பாத்தீங்கன்னா எதனால் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணி ரொம்ப தூரமா இருந்தா கூட வந்து நம்மளால ஈஸியா வந்து அடிக்க முடியும். வாங்க फ्रेंड्स இந்த ஸ்லிங்ஷாட் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த பவர்ஃபுல் ஸ்லிங்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிவிசி பைப்பை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ பெண்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து ஒரு 3/4 இன்ச்சு வந்து பிவிசி பைப் வந்து எந்த மாதிரினாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 1/2 இன்ச்சு பிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து கட்டைப்பையில் உள்ள அந்த கம்பு இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்து வச்சுக்கலாம். சரி ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் வந்து தேவை. ஸ்லிங்ஷாட்டுக்குன்னே ரப்பர் பேண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரப்பர் பேண்ட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணி அதுக்கடுத்து இந்த டயரில் உள்ளது இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. இதை தான் கட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து பேம்பு ஸ்டிக் வந்து தேவைப்படும். இதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு அந்த வில்லு இழுத்து விடுறதுக்கு தேவையானது செய்வோம். அடுத்து ஆணி இந்த இதெல்லாம் சேர்த்து கனெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. சரி ஓகே. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டி பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி இல்லைன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி வந்து ஒட்டியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவும் அம்பு வந்து இழுத்து விட போல வந்து பிஞ்சிடக்கூடாது, அதாவது கலண்டு விழுந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து நல்லா க்ளூ ஏதாவது அப்ளை பண்ணியே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே வந்து இங்கிட்டும் வந்து ஒட்டிக்கிறேன் நான். ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மேல் பார்ட் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து கீழ் பாட்டு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். கீழ் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டி பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சுக்கு அரை வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து 1/2 இன்ச்சு இதை வந்து கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 3/4 இருந்துச்சு அப்படின்னா 3/4 இன்ச்சே கீழே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது க்ரிப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது கைப்பிடியும் அளவு வந்து பார்த்துக்கோங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டதுக்கு அடுத்து அந்த க்ரிப்புக்காக வந்து நூல் வந்து சுற்ற போகிறோம். நூல் வந்து சுற்றுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றினோம் அப்படின்னா நல்லா க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதனால் சுற்றி சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் நான். இல்லைன்னா கத்தியை வச்சு கூட லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு க்ரிப்பு வந்து கிடைக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் நூலும் சுற்ற போகிறேன். ஸோ அதுக்காக ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நூலை வந்து நல்லா சுற்றி விட்டுறலாம். நூலை சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு நல்ல க்ரிப் வந்து கிடைக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நூல் சுற்றுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து கீழே உள்ள பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். இன்னொரு 1/2 இன்ச்சு பைப்பை வந்து எடுத்து அது முன்னாடி வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். அதாவது 3/4 இன்ச்சு உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெருசாக எடுத்துக்கோங்க. எனக்கு 1/2 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதோட சேர்த்தாப்பில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் 3/4 இன்ச்சே கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெருசாகவே வந்து பைப் வந்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஏதாவது அடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடிச்சு விட்டாச்சு. அடிச்சு விட்டதை வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சை வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி லுக்காக இருக்கும். அதாவது கொஞ்சம் பெருசு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கனக்குள்ளே தான் வந்து இழுத்து விட்றது வந்து செய்ய போகிறோம். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்லிங்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரப்பர் பேண்ட்ஸ் அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது முன்னாடி வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்து நம்மளுக்கு க்ரிப் வந்து தேவைப்படும். ரப்பர் பேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக வந்து கத்தியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கீரல் வந்து போட்டுக்கிறேன். ஒரு 5-6 கீரல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அங்கே வந்து கீரல் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ சுற்றி வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கத்தியை வச்சு சருன்னு இழுத்து விட்டுறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்தாப்பில் வச்சு வந்து டியூப்பை வந்து ஃபுல்லாக சுற்றி விட்ருங்க. டியூப்பை சுற்றி விட்டுட்டு மொனை இருக்குது பார்த்திங்களா, மொனையிலையும் ஏதாவது கயிறு அதாவது ஒரு சின்ன பையை ஏதாவது வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இந்த ரப்பர் பேண்ட் சுற்றினாலே போதும் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும். நான் அந்த டியூப் வந்து சுற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட்ஸை கூட சேர்த்தாப்பில் இருக்கிற மாதிரி வந்து சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த க்ரிப் நல்லாயிருக்கும், வெளியே வந்து வராமல் இருக்கும். சரி ஓகே. இதை வந்து நல்லா இது பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு சூப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வில்லு வந்து அதாவது அம்பு செய்ய போகிறோம். அம்பு செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். பேம்பு ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அது முன்னாடி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த செதுக்கி விட்டுட்டு அப்படியே ஒரு ஆணியை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். அதுக்கடுத்து அங்கே வந்து ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நூலை சுற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே முன்னாடி வந்து நின்றுக்கிறோம். இப்போ பாருங்கள், நூலை சுற்றினோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங் கிடச்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து அம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
அதுக்கடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பவர்ஃபுல்லான ஸ்லிங் ஷாட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை வச்சு வந்து கெட்டிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த grip வந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி வந்து அடிக்கிறதுக்கு வந்து இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு துணியை வச்சு வந்து வச்சுட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்லிங் ஷாட் வந்து பவர்ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த திங்ஸை வச்சு தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட்டு, அதுக்கடுத்து ஒரு வாட்டர் கேனில் தண்ணி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரேயர் அந்த இது அடிக்கிறது அந்த இது ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எவ்வளோ ஹைட் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு குச்சை வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ மேலே தான் நோக்கி அடிக்க போகிறேன். இது வந்து பிடிச்சிட்டு எவ்வளோ ஹைட்டு, செம்ம ஹைட்டுங்க, அங்கே போய் விழுந்துருச்சு. ஆனால் பயங்கர ஹைட் வந்து போகுது. இது ரொம்ப ரொம்ப பவராக தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து வில்லு வந்து இதை செஞ்சு எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த வில்லை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆணி வந்து வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதை வச்சு வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்னோ ஸ்ப்ரே வந்து எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இழுத்து விட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வில்லை வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சரி, இப்போ இழுத்து விட்டு அடித்து பார்க்கலாம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. சரி, அடுத்து ட்ரை பண்ணலாம். அடிச்சிருச்சு, ஆனால் சைடாப்பில் வந்து போய் அடிச்சிருச்சு. ஸோ அதனால் இதுக்கு எந்த ஒரு இதுவும் ஆகலை. ஸோ அப்பா பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம அடியில் ஸ்னோ ஸ்ப்ரே எல்லாமே வந்து போயிடுச்சுங்க. அப்பா பரவாயில்ல, பயங்கர பவராக தாங்க இருக்குது. ஒரு ஓட்டை தாங்க இந்தா இங்கே வந்து ஒரு ஓட்டை போட்டுருச்சு கரெக்டாக. இந்த ஓட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. செம்ம பவருங்க. அந்த இது குச்சை எங்கே வில்லை காணும். வில்லை வந்து தேடி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இருக்குது? அந்த இருக்குது. அம்பு வா, செம்ம இதுங்க. இதுக்கு எதுவுமே ஆகலை. இப்போ வந்து அந்த மாசா கேனை வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம். டார்கெட் வச்சுக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். செமங்க, பயங்கர ஃபோர்ஸ் அடிச்சிருச்சு. பாருங்க, அடிச்ச அடியில் ஓட்டையை பாருங்க. தண்ணினா வச்சா சதற விட்டுருக்கோம். செம்மலை. இப்போ நம்ம 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டையை ஆக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயரை மட்டும் வச்சு அடித்து பார்க்கலாம். இது எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதையும் இங்கேயே வந்து வச்சுக்கிறேன். அதையும் அடிச்சாச்சு, ஆனால் வந்து கீழே விழுந்துருச்சு, இதாகலை, நிற்கலை. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ பவரான ஸ்லிங் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லா டார்கெட் வச்சு அடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எய்ம் வச்சு அடிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா வந்து grip வந்து கைப்பிடிக்கு நல்லா பிடிச்சிக்கலாம், நல்லாவும் இழுக்கலாம். இழுத்தது விடப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து போகுது. இது வந்து எய்ம் இன்னும் டார்கெட் அதிகமாக வச்சு ஏதாவது இந்த வேட்டையாடுவாங்களா அவங்களுக்குனா வந்து இந்த மாதிரி ஸ்லிங் ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் கூட. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.